அதே மாதிரி கமல், ரஜினி இவங்க எல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து, அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ தொடங்குது அந்த படங்கள்லேருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆனேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே 16 வயதில் படத்தப்ப தான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணோம். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது. அதனால் அவருக்கு டைலாக்கு சொல்லி கொடுத்துருது. ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லுவார். நான் 8 தடவை 10 தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு 15 தடவை சாட்டு கூப்பிடுற வரைக்கும் அந்த மரத்துக்கடியில் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பாட்டுட்டார். அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்பணத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான். அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. இப்படி எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருந்தாங்க. சிவாஜி சார் பற்றி சொல்லுவாங்க, ஆனால் நேரடியாகவே அனுபவிச்சது என்ன அப்படின்னா, யார் எந்த வயசு சின்ன பையனாக இருந்தால் கூட அவருடைய சர்வீஸுக்கு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டைரக்டர் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. அது மட்டும் இல்லை, 7 மணின்னா ஒரு 6:55 ஷூட்டிங் வர்றது. இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே அவங்க வந்து டைரக்டர் கொடுக்குற மரியாதை, அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான். டவல் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி நான் இழுத்தேன். அப்போ தான் வந்து சரி அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறனால லட்சுமிகாந்தன் அவங்கெல்லாம் ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க. கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதியை பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட்டு போட்டாங்க. எங்கள் பாட்டி என்னை கேட்டாங்க, ஏன்டா போய் இந்த கழுதியை பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றது இதுக்காடா சென்னைக்கு மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது நடிக்கிறது தான். அப்படி போகிறா ஊர் பூரா மானம் கெடுது, எல்லோரும் பார்த்தும்போது உங்கள் பேரன் கழுதி இழுத்துட்டு வரான், அதுக்கு தான் போனான்னு அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா அது சுதாகர் பையன் செஞ்ச கேரக்டரு, ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாதா அப்படின்னு மாதிரி அம்மா கேட்டாங்க. அப்போ நான் அம்மாக்கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள், அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன் உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னா, இல்லை உனக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கணும். இல்லை நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், இது கூடி சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்துருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து புதிய வார்ப்பில் பார்த்தா நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதலை. ஏன்னா ரஷ்ஷு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டென்ட்டில் கொண்டு ஒரு தேட்டரில் கொண்டு போட்டு பார்த்துட்டு ரஷ் பார்த்துட்டு காலையில் நிவாஸ் எங்கள் டைரக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கை கொடுத்து நம்ம ஷூட்டிங் கன்னியூ பண்ணுறோம், நல்லா இருக்குது, நீ ஹீரோ கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கே வந்து லெட்டர் எழுதினேன், இந்த மாதிரி உன் வாய் முகூர்த்தம் நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பேட் லக்கு, படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் 15-20 நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் கிழக்கே இல்லை அதில் எல்லாம் ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும். ஸோ புதிய வார்ப்புகளில் வந்து நான் நடித்து அவங்க பார்க்க முடியல. அதில் தான் ஒரு டைலாக் எழுதும்போது எழுதியிருப்பேன், இந்த பக்கத்து வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில்
அந்த பூக்காரி கேரக்டர் ஒரு என்னவா தெரியா நீங்களே கூட்டிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் சிரமம் குறையுமா இருக்கும். நான் கேஷுவலாக இல்லைங்க அம்மா அப்பா ஒருத்தர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு, அதனால் நான் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஷாக் ஆனேன். ஏன்னா அம்மா இருக்கும்போதே அப்படி ஒரு டைலாக் எழுதிட்டேன், யாரும் இல்லை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பாடுற மாதிரி எதுவும் வார்த்தைகள் வரக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் சொன்னதுங்கிறது அது படம் பார்க்கும்போது எனக்கே ஃபீலிங்காக இருந்தது. ஸோ புதிய வார்ப்புகளிலிருந்து அதுக்கப்புறம் அப்போவே பத்திரிகைகள் எல்லாருமே ஊடகங்களில் வந்து பண்ணேன். ஸோ அது ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுடைய ஆதரவில், ஏன்னா அது ஹீரோவை நடித்தா ஹீரோவை ஃபஸ்ட்டு படம் ஹீரோவை நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த படமே வில்லனாக நடித்தேன். கன்னி பருவத்தில் நான் வேலை பார்த்த கம்பெனி அப்படிங்கிறதுனால அங்கே வேறு ஆள் கிடைக்கலன்னு நான் யாருக்காக டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இல்லை அவரே நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வில்லன் ரோல் செய்ய சொன்னாங்க. கன்னி பருவத்தில் வில்லன் ரோல் செஞ்சேன். அப்போ கூட நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் டைரக்ஷன் மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சேன். ஆனால் சூர்லா சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேரக்டருக்கு போட்டிருந்தாலும் எங்கேயோ டப்புன்னு ஒரு வாரம் இருக்கும்போது போயிட்டான். அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா போனதுனால தான் நான் மறுபடியும் மேக்கப் போட்டு டைரக்ஷன் பண்ணேன். அதுலேருந்து அப்புறம் ப்ரொடியூசர் இல்லை நீயே பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய ஆதரவில் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். அதே மாதிரி எனக்கு சினிமாவில் நான் வந்திருக்கேன்னா ஊர்லேருந்து வரும்போது சினிமாவை பற்றி கொஞ்சமாக சினிமா படம் பார்த்து அந்த நாலேஜ் தான் இருந்த ஒழிய வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் சினிமாவில் இந்த வளர்ச்சிக்கு மெயினாக இருந்தது என்னென்னா, எனக்கு முன்னால் டைரக்ட் பண்ணியிருந்தாங்களே அந்த படங்கள், ஒரு பீம்சிங் ஆகட்டும், பிஆர் பந்துலு சார் ஆகட்டும், ஸ்ரீதர் சார், கே பாலச்சந்தர் சார் எல்லாருமே, கேஜி, இப்படி எல்லா டைரக்டருடைய படங்கள் பார்த்து அந்த பாதிப்பு என்னை எறியாமல் என் மனசுக்குள்ளே ஊறி இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பேஸாக இருந்தது. அதே மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது முதல்ல ஸ்கூலில் படிக்கும்போது சரியாக படிக்காம விட்டேன். அதுக்கப்புறம் வெளியே காலேஜும் ஒரே வருஷம் தான் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த புத்தக படிப்பு அப்படிங்கிறது எனக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் நிறையா புஸ்தகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நாலேஜ் வளர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன வயசு விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் அம்மா எப்பவுமே ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ் அந்த வெள்ளாங்கோயிலில் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு பெட்டியை திறந்து எனக்கு இந்த தேன் மிட்டாய் வாங்கிறதுக்காக இந்த ஓட்டை போட்ட ஒரு காலனா, அந்த காலத்தில் அந்த ஓட்டை போட்ட காலனா கொடுப்பாங்க. நான் போய் எங்கள் பக்கத்தில் போகிற ஒரு சின்ன கோனார் கடை இருந்து அந்த கோனார் கடையில் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அந்த தேன் மிட்டாய் வாங்கிட்டு போவேன். ஒரு நாள் வந்தப்போ எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. அது என்னடா அம்மா இல்லைன்னொன்னே தேன் மிட்டாய் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது இல்லை, பெட்டியில் தானே இந்த பெட்டியில் தானே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டி திறந்து அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கடையில் கொண்டு கொடுத்தேன். அவர் கோனர் பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னாரு. தேன் மிட்டாய் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் அந்த முத்தமாக நெல்லெல்லாம் காய போடுற இடம் அந்த மாதிரி எங்கள் அம்மா உட்காந்துருக்கு. ஒரு சுற்றி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அந்த கோனர் நின்று இருந்தார். அப்போ எங்கள் அம்மா போனோடனே எல்லோரும் என்னை பார்த்துட்டே சிரித்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் போனோடனே அவங்க அம்மா என்னடா பண்ண மத்தியானம் அப்படின்னு. அப்புறம் இல்லை நீ இல்லை. அப்புறம் நான் காசு எடுத்து பெட்டியிலேருந்து காசு எடுத்துகிட்டு நானே கொண்டு போய் கொடுத்து தேன் மிட்டாய் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. இதுதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காமிச்சாங்க. அது என்னென்னா மோதிரம்.
எனக்கு என்ன ஒரு ரவுண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே நான் எடுத்து கொண்டு போய் தங்க மோதிரம் அதை கொண்டு போய் கோனார் கடையில் கொண்டு போய் கொடுத்து தேன் மிட்டாய் கொடுங்க. அப்போ எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இது மோதிரண்டா, இது காசு இல்லை அப்படின்ட்டு. இது தங்கத்தில் இது பண்ணது. கோனார் எவ்வளோ தங்கமான மனிதனாக இருந்தால், பையன் சின்ன பையன் யாருக்கும் தெரியாது, நீ கொண்டு போய் கொடுத்து அவர் பாட்டை வாங்கி போட்டு பேசாமல் போயிருக்கலாம். அவர் வந்து எங்கள் மதியானம் வீட்டில் இல்லையான்னு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேட்டுட்டு, அப்புறம் குழந்தை இப்படி தெரியாமல் கொண்டு கொடுத்தது, அந்த மோதிரம் கொண்டு கொடுத்து மிட்டாய் கேட்டதுன்னு சொல்லி எவ்வளோ தங்கமான மனிதன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது இது எனக்கு வந்து என்னென்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அவ்வளவு ஆழமாக அவ்வளோ சின்ன வயசில் எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சது. அதுலேருந்து எங்கேயும் விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருப்பேன், சண்முகமணின்னு பேர் வச்சுருப்பேன். அந்த பையன் கூட நந்தகோபால் கூட சண்முகமணி நடிச்சிருப்பான். அவர் என்னுடைய ஒரிஜினல் சண்முகமணி மாஸ்டர், அமெரிக்காவில் இருக்கார். காலையில் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி பாக்யராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. என்னென்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு என்ன அப்படின்னா, நான் படித்த வாத்தியார்கள் அவங்ககிட்டெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலைன்னா கூட அந்த வாத்தியார்கிட்ட பழகிறதுல அவங்ககிட்ட பேசுகிறதுல அதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு நிறைவானது. அதே மாதிரி இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாலேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, எந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டம்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பதிஞ்சது. அதே மாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் நேரடியாகவே அனுபவிச்சது என்ன அப்படின்னா, யார் எந்த வயசு சின்ன பையனாக இருந்தால் கூட அவருடைய சர்வீஸுக்கு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டைரக்டர் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. அது மட்டுமல்ல, 7 மணின்னா ஒரு 6:55 ஷூட்டிங் வர்றது. இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே அவங்க வந்து டைரக்டர் கொடுக்குற மரியாதை, அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான். அதே மாதிரி கமல், ரஜினி இவங்க எல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து, அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ தொடங்குது அந்த படங்கள்லேருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆனேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே 16 வயதில் படத்தப்போ தான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு தான் மனப்பாடம் பண்ணோம். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது. அதனால் அவருக்கு டைலாக்கு சொல்லி கொடுத்துருது. ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லுவார். நான் 8 தடவை 10 தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு 15 தடவை சாட்டு கூப்பிடுற வரைக்கும் அந்த மரத்துக்கடியில் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பாட்டுட்டார். அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்பணத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான். அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. இப்படி எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஓய்வுக்கு அதெல்லாம் காரணமாக இருந்தது. மெயினாக பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு ப்ரிவியூ, நான் ப்ரிவியூவில் கூட யாருக்கிட்டையும் ஒன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒரு இது மாதிரி வைப்பாங்க, சும்மா கெட்டு போதர் மாதிரி. பட் அங்கே நான் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். என்னென்னா அவங்களா பார்த்துட்டு அவங்களா எழுதுறது அதுதான் கரெக்டாக இருக்க முடியும். நம்ம வேறு மாதிரி படத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்களை வந்து என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது. அது வந்து ஜனங்கள்கிட்டையும்
நான் போய் சேர்றதுக்கு நல்ல ரீச் கொடுக்கறது காரணமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்கள்கிட்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு தொடர்ந்தது. ஸோ இன்றைக்கி 50 வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு நினச்சி பார்த்தா மலை பார்த்தா இருக்குது 50 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நடிகர் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதோடு இப்போ அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப் சீரிஸும் படமும் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்கள் டைரக்டர்லேருந்து முன்னால் டைரக்ட் பண்ணவங்க அவங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் தான் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சி படம்லாம் டைரக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கை நண்பர்களான நீங்கள். ஸோ உங்களுடைய இது எங்கள் டைரக்டருக்கு எப்படி ஃபஸ்ட்டு படத்தில் 16 வயது கொடுக்கும்போது எல்லாத்தினுடைய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்க நிறைய வந்து விமர்சனம் பார்த்துக்கிட்டு தான் படம் பார்க்கணுங்கிற மாதிரி நிறையா எதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி. அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துலேருந்து வருணி நான் சொன்ன மாதிரி டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much, sir. என்னோட வாய்ஸ் சரியில்லை, ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால் என்னோடய ஓட்டர் தேங்க்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி நான் சொல்லிடுறேன். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்டேஜுக்கு இல்லைங்க, சாரி இந்த ஸ்டேஜுக்கு இல்லை, ஐ டோ லெஃப்ட்ல இருக்கிறவங்க சென்டர் ஸ்டேஜுக்கு வாங்க. பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக நம்மளுடைய வெட்ரின் பிஆர்ஓ அண்ட் ஜேர்னலிஸ்ட் ராம்ஜி அவர்கள் அண்ட் டீம் வந்து பாக்யராஜ் சாரை ஃபெலிசிட்டேட் பண்றாங்க. Celebrating 50 golden years of K. Bhagiraj sir in Indian cinema. So இந்த ஒரு ஸ்பெஷல் லொகேஷனை வந்து தேங்க்யூ சார். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்த ஜேர்னி வந்து முழுமையாக இருந்திருக்காது. ஸோ வித் யூ அண்ட் சார் நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டேஜில் இல்லைங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு சார் வந்து சென்டரில் உட்காருவாங்க, எல்லாரும் ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துலயே ப்ளீஸ் கொஞ்சம்